நான் நுட்பமாக சொல்லுகிறேன். கடிகாரம் எழுமுன் ஓடு, அது ஓடும் முன் ஓடு என்று ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன்? ஒரு ஜென் கவிதை இருக்கிறது. அந்த கவிதையின் முழு வாசிப்பை தவிர்த்துவிட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அந்த ஜென் கவிதை இப்படி சொல்கிறது: உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் 24 தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது. நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு ஜென் கவிதையை நான் படித்தேன். அந்த 24 தங்க நாணயங்கள் என்பது 24 மணி நேரம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 24 மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன்? இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சேர்மன் இருக்கிறார்கள், இதோ மருத்துவர் இருக்கிறார், பேராசிரியர், பேச்சாளர், நான் இருக்கிறேன், இங்கே பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள். திடீர் என்று எதுவும் கையில் வந்து விடாது. அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்தி கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது. நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். உங்கள் புரிதலுக்காக உங்களுடைய சிறுவிரல் பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன். என் உடன் வருவதற்கு சம்மதியுங்கள். ஏனென்றால் நான் சொல்லப் போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது, மிக மிக நுட்பமானது. சில பேருக்கு தான் அது புரியும், முக்கியமாக இளம் தலைமுறை. ரொம்ப சந்தோஷம் மேடம், எனக்கு சில கூட்டங்களில் பார்த்தா ஆர்வத்தில் முதியவர்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள். நான் பாராட்டுகிறேன் அவர்களை. ஆனால் இந்த கூட்டத்தில் முதியவர்களும் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வெற்றி வாசலின் படியை நாம் மிதித்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சி. குழந்தைகள் வருவார்கள், அம்மா அப்பா வருவார்கள், இளைஞர்கள் வரமாட்டார்கள். இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நம்பிராதீங்க மேடம், என்னதான் பேசுதுன்னு பார்க்கலான்னு கூட வந்திருப்பாங்க. நான் நம்புறதே இல்லை. கிளாஸலோலியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதா? இன்னைக்கு சொல்லித்தரேன். டீச்சர், அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, முக்கியமாக மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. கிளாஸலோலியா மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ஒன்றை சொல்வோமா, முன்னால் இருக்கிற ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. உங்கள் வேலைக்கு நான் வரல, தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இங்கே பாரு, சாயந்தரம் 5 மணிக்கு அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நீ காலேஜ்லேருந்து 3:30 மணிக்கெலாம் வந்துரு, பூ வாங்கிட்டு வரணும், ஸ்வீட் வாங்கிட்டு வரணும், எல்லாம் போகணும். அப்பாவை போய் வேலைத்தளத்துலேருந்து 4:30 மணிக்கு கூப்பிட்டு வரணும். சரியா? கரெக்டாக வந்துரு, கொடுத்த சாப்பாடை சாப்பிடு, எங்கேயும் வேகமாக போகாத, மெதுவாக போ. இது அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன். கிளாஸலோலியாவுக்கு உட்பட்ட பையனுக்கு அது எப்படி கேட்கும் தெரியுமா? சார்பரே அக்கா மாப்பிள்ள குர்பர கர்பர் நீ கிரபரா போக்கிறபரா சரக்கரபர 4 பஜே இப்படி தான் கேட்கும் குழந்தைக்கு. அது ஒன்றும் மனசில் புரியாது. நான்லாம் திருக்குறள் நடத்தும் போது ஒரு பிள்ளை இப்படியே பார்த்துட்டு இருக்கோம், நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளை அது பார்க்கல. கிளாஸலோலியா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கவனமாக சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் கிளாஸலோலியாவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள். ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லித்தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சமீபத்தில்